ஜெபித்த ஆரம்பிப்போம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மாலை வேளையிலே கர்த்தாவை ஜெபிக்கும்படியாகவும் ஜெபிக்க கற்றுக்கொள்ளும்படியாகவும் எங்களை கூட்டி சேர்த்தபடியாலும் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜெப வேளையை ஒரு அற்புதமான ஒரு அனுபவமாய் எங்களுக்கு ஆக்கி தருவீராக. ஜெபத்தில் எங்களை நடத்துவீராக. உம்முடைய உள்ளத்தின் வாஞ்சைகளை ஜெபிக்க, உம்முடைய நோக்கங்களை ஜெபிக்க எங்களை ஏவி நடத்துவீராக. வந்திருக்கிறவர்கள் மட்டுமல்ல, இன்னும் பல்வேறு இடங்களிலிருந்து இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறவர்களை ஆசீர்வதிப்பீராக. பல்வேறு தேவைகள் சந்திக்கப்படட்டும். அதற்கு மேலாக எங்களுடைய ஜீவியங்கள் மாற்றப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமென். சங்கீதம் 78 திருப்பிங்க. சங்கீதம் 78. வேத வசனத்தை குறித்து ஒரு உயர்ந்த எண்ணம், நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. நம்மை போல நிறைய பேருக்கு இருக்குது. வேத வசனம், கர்த்தருடைய வார்த்தை, அது பிழையற்றது அப்படிங்கிறத நம்ம உறுதியாக நம்புகிறோம் இல்லையா? அப்படி நம்புகிறவர்கள் மத்தியில் சில இடங்களில் சிலர் எப்படி அதை நம்புகிறாங்க, த இன்னரன்சி ஆஃப் த ஸ்கிரிப்சர்ஸ், அதை நம்புறது எப்படி நம்புகிறாங்கன்னா, ஆமாம், இந்த ஆவிக்குரிய காரியங்கள் மற்றும் எது நல்லது எது கெட்டது, மொராலிட்டி மற்றும் ஃபெய்த்து, இந்த காரியங்கள் வரும்போது அது இன்னரண்ட், அதாவது பிழையற்றதாக இருக்கிறது, உண்மைதான். ஆனால் சரித்திரம், விஞ்ஞானம் வரும்போது அது பிழையற்றது அல்ல. சரித்திரத்தெல்லாம் அது ரொம்ப கரெக்டாக ஒன்றும் சொல்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சிலர் சொல்கிறாங்க. அதாவது இது ஆவிக்குரிய ஜீவித்துக்கு ஏற்ற காரியங்கள்லாம் நல்லா சொல்லுது, நல்லது கெட்டது அதெல்லாம் கரெக்டாக சொல்லுது. ஆனால் சரித்திரம், விஞ்ஞானம் வரும்போது இதை நம்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி சிலர் சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, கிறிஸ்தவத்தையும் சரித்திரத்தையும் பிரிக்க முடியாது. கிறிஸ்தவம் ஒரு சரித்திரபூர்வமான ஒரு மார்க்கம். சரித்திரத்தில் 2000 ஆண்டுகள் முன்பதாக இயேசு கிறிஸ்து என்பவர் கன்னியின் வயிற்றில் பிறந்தார். பெத்லகேம் என்னும் ஊரிலே பிறந்தார். நாசரேத் என்னும் ஊரிலே வளர்ந்தார். சிலுவையில் அறையப்பட்டு மரித்து 3 நாள் கல்லறையில் வைக்கப்பட்டு 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தார். பல்வேறு நாட்கள் அவர் பலருக்கும் காட்சி அளித்தார். ஒரே நாளில் 500 பேருக்கு அவர் காட்சி அளித்தார். இதெல்லாம் சரித்திரபூர்வமான உண்மைகள். இதற்கு பல சாட்சிகள் இருந்தார்கள். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பவுலெலாம் எழுதும்போது, 1 கொரிந்தியர் எழுதும்போது அந்த 500 பேர் பார்த்தாங்கன்றிருக்கு. அந்த 500 பேரில் பலரும் உயிரோடு இன்றைக்கு இருக்கிறாங்கன்னு எழுதுகிறாரு. பொய்யா எழுதியிருந்தாருன்னா யாராவது சொல்லியிருப்பாங்க, ஏன் என் மேலே பொய் சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னு, எழுதாருன்னு அப்படின்னு. இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார்கள் அதை பார்த்தவங்க அப்படிங்கிறாரு. அப்போ அப்படிப்பட்ட சரித்திரபூர்வமாக உண்மையான ஒரு பின்னணியிலிருந்து வருகிறது தான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவ நம்பிக்கையும் சரித்திரத்தையும் பிரிக்க முடியாது. சரித்திரம் பொய் என்றால் கிறிஸ்தவம் பொய் ஆகிடும். சரித்திரபூர்வமான உண்மைகள் அடிப்படையில் தான் கிறிஸ்தவம் இருக்கிறது. இயேசு வந்தார், மரித்தார், உயிரோடு எழுந்தார், அவர் தேவகுமாரன், அந்த அற்புதங்களை செய்தார். இதெல்லாம் சரித்திரத்தில் நடந்த காரியங்கள் இல்லையா? சரித்திரத்தையும் கிறிஸ்தவத்தையும் பிரிக்க முடியாது. சரித்திரத்தை நம்ம பொய்ன்னு சொல்லுவோம்னா அப்போ வேதத்தையே பொய்ன்னு ஆகிடும். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இன்றைக்கு நம்ம படிக்க போகிற இந்த 78வது சங்கீதம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய சரித்திரத்தை நமக்கு கூறும் சங்கீதம். இது ஒரு ஹிஸ்டாரிக் சாம், சரித்திரத்தை கூறும் சங்கீதம். இந்த சங்கீதம் மாத்திரமல்ல, இன்னும் பல சங்கீதங்கள் இருக்குது. 105லேருந்து 107 வரைக்கும், 105, 106, 107 அதுவும் சரித்திரபூர்வமான சங்கீதம். 114, 135, 136 இதெல்லாம் சரித்திரத்தை சொல்லுகிற சங்கீதங்கள். சரித்திரத்தின் அடிப்படையில், சரித்திரம் உண்மை இல்லைன்னா இதெல்லாம் உண்மையாக இருக்காது. இஸ்ரவேல்ன்றது ஒரு மாயை அல்ல, அது உண்மையாக ஒரு தேசம், ஒரு ஜனம் இல்லையா? அவர்களுக்கு நடந்ததெல்லாம் பொய் கிடையாது, அதெல்லாம் உண்மையாகவே நடந்த காரியங்கள். அதில் சொல்லப்பட்டிருக்கிற ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபெல்லாம் சரித்திர நாயகர்கள் அவர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு நடந்த சம்பவங்கள்லாம் உண்மையாக தான் இருந்திருக்க வேண்டும். சரித்திரத்தை வேதம் சொல்லுகிறது இல்லையா? சரி, இப்படி பல சரித்திர பகுதிகள் இங்கே இருக்குது. இன்னும் கேட்டால் அப்போஸ்தலர் 7 ஸ்தேவான் சாகும்போது ஒரு பிரசங்கத்தை பண்ணுறார் இல்லையா? கல்லறிந்து கொல்லப்படும் போது அதுக்கு முன்னால் ஒரு பிரசங்கத்தை பண்ணுறார்.
பண்ணும்போது சொல்கிறாரு, அப்படியே ஆபிரகாம்லேருந்து சரித்திரத்தை ட்ரேஸ் பண்ணுறார். இஸ்ரவேலுடைய சரித்திரத்தை பிரசவம் பண்ணுறாரு அவர். எவ்வளோ சரித்திரத்தின் அடிப்படையில் இருக்குது பாருங்கள் எல்லாம். ஆபிரகாம்லேருந்து சொல்லிட்டே வர்றார். சொல்லிகிட்டே வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு தேவன் அனுப்பின எல்லா தீர்க்கதரிசியும் கொன்றார்கள் அப்படின்னு சொல்கிறார். அதுபோல் தான் இயேசுவையும் தேவன் அனுப்பினார், இயேசுவையும் கொண்டுட்டாங்க அப்படிங்கிறார். அதனால தான் இவரை கொண்டாங்க. இதெல்லாம் சரித்திரபூர்வமாக நடந்த காரியங்கள். அதில் 78ஆம் சங்கீதம் தான் ரொம்ப நீண்ட சரித்திர சங்கீதம். இதையே எழுதியிருக்கிறாரு. ஏன் எழுதியிருக்கிறாருன்னா, இஸ்ரவேலுடைய சரித்திரத்தை பார்த்து, அவருடைய கடந்த காலத்தை பார்த்து நாம் இந்த காலத்தில் வாழுகிறவர்கள் சில பாடங்களை படித்து கொள்ள வேண்டும். படித்து கொண்டு அவர்கள் செய்த தவற்றை நாமும் செய்யக்கூடாது. அவர்களைப் போல அவநம்பிக்கை உள்ளவர்களாக, தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிறவர்களாக, நன்றியற்றவர்களாக நாம் இருக்கக்கூடாது. அவர்களிடத்திலிருந்து படிக்க வேண்டிய பாடங்கள் ஏராளமாக இருக்கிறது என்று வேதவசனம் நமக்கு போதிக்கிறது. அதுக்காக தான் அந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்குது. ஆகவே தான் லெசன்ஸ் ஃப்ரம் த ஹிஸ்ட்ரி ஆஃப் இஸ்ரேல்னு இன்றைக்கி படிக்க போகிறோம். இஸ்ரவேல் சரித்திரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள், அதுதான் இந்த சங்கீதத்திலேருந்து நாம் படிக்க போகிறது. முதலாவது பாடம், கடந்த காலம் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத குறித்த பாடம். கடந்த காலத்தை தட்டி கழிச்சிடக்கூடாது. அது கடந்த காலங்க, ஐ எம் லிவிங் ஃபார் த ப்ரெசன்ட் டுடே. நான் இன்றைக்காக வாழுகிறவன். கடந்த காலத்தை பேசாதீங்க, இன்றைக்கி நடக்கிறத பேசுங்கன்னுவாங்க சிலர். இல்லை, கடந்த காலம் ரொம்ப முக்கியமானது. முதல் 8 வசனங்கள் இந்த கடந்த காலம் எவ்வளோ முக்கியங்கிறத நமக்கு சொல்லுது. இதிலேருந்து அற்புதமான ஒரு பாடத்தை நம்ம படிக்க போகிறோம் பாருங்கள். முதல்ல இந்த 8 வசனங்களை வாசிக்கிறேன். இது ரொம்ப நீண்ட சங்கீதம், 72 வசனங்கள். அதனால் இன்றைக்கி எல்லாத்தையும் முடிக்க முடியாது, பட் ஒரு சில பகுதியில் முடிப்போம். இன்றைக்கி 78 1-8. என் ஜனங்களே, என் உபதேசத்தை கேளுங்கள், என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள். என் வாயை ஓமைகளால் திறப்பேன், பூர்வகாலத்து மறைப்பொருள்களை வெளிப்படுத்துவேன். அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம், எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள். பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களும் விவரிப்போம். அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி தம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும்படிக்கும், தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனைகளை கை கொள்ளும்படிக்கும், இருதயத்தை சேவைப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கலகமும் உள்ள சந்ததியாகிய தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாதபடிக்கும் இவைகளை கட்டளையிட்டார். எதுக்கு இந்த காரியங்களெல்லாம் கர்த்தர் செஞ்சார், இதெல்லாம் ஏன் எழுதி வச்சிருக்குன்று சொல்லும்போது, இந்த தகவல் பிள்ளைகளுக்கெல்லாம் போய் சேர வேணும், பின்வரும் சந்ததிகளுக்கெல்லாம் போய் சேர வேணும். அவர்களும் இந்த முற்பிதாக்களை மாதிரி ஆகிடக்கூடாது, அவர்கள் செய்த தவறுகளை இவர்கள்லாம் செய்யக்கூடாது. இதனால தான் கடந்த காலம் ரொம்ப முக்கியம். ஏற்கனவே நடந்து முடிந்த சரித்திரத்திலே நடந்து முடிந்த காரியங்கள் ரொம்ப முக்கியம். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு அது ரொம்ப முக்கியம் என்று வேதவாசனம் சொல்லுகிறது. இதில் இந்த 8 வசனங்கள், இந்த 72 வசனம் சங்கீதம் இல்லையா, அதில் 8 வசனங்கள் ஒரு அற்புதமான ஒரு ப்ரீஆம்பிள் மாதிரி. ப்ரீஆம்பிள்னால் ஒரு இந்த கான்ஸ்டிடியூஷன்லாம் எழுதும்போது அதுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுப்பாங்க. இன்ட்ரடக்ஷனில் இது எதை பற்றியதுன்றது ஒரு சுருக்கம் கொடுப்பாங்க அங்கே. அது மாதிரி இது அற்புதமான ஒரு பகுதி. இதில் முக்கியமான வார்த்தை என்னென்னா ஓமைகளால் அப்படின்னு வருது பாருங்கள் 2ஆம் வசனத்தில். அது என் வாயை ஓமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைபொருள்களை வெளிப்படுத்துவேன்றார். ஓமைகளால்னா இல்லஸ்ட்ரேஷன்ஸ். இப்போ பழைய ஏற்பாட்டு காரியங்கள், எழுதப்பட்ட காரியங்கள், கடந்த கால காரியங்கள்லாம் வாழ்க்கையை நமக்கு எடுத்து காட்டக்கூடிய ஊமைகள் போல் இருக்கிறது. அவைகள் நமக்கு போதிக்கிற இல்லஸ்ட்ரேஷன்ஸ் மாதிரி அது இருக்கிறது. ஊமைகள் இயேசு நிறைய சொன்னார். இயேசு சொன்ன ஊமைகள் எல்லாம் சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபிக்ஷனலாக இருக்கும். அதாவது கட்டி சொல்கிறார், ஒரு சத்தியத்தை விவரிக்கிறதுக்காக ஒரு கதையை கட்டி சொல்லுவாங்க. அதில் தப்பு கிடையாது, ஒரு சத்தியம் தானே முக்கியம், இல்லை கதையை கட்டி சொல்லலாம். அதனால் எல்லாமே கட்டுக்கதைன்னு சொல்ல முடியாது. சிலதெல்லாம் லைஃப்பில் நிஜமாக நடக்கிற காரியங்களை சொல்லி அவ்வளோ ஓமைகளாக சொல்கிறாங்க. விதைக்கிறவன் விதைக்க புறப்பட்டான்றது, விதைக்கிறவன் விதைக்க தான் புறப்படுறான், விதைக்க போகிறான், விதைக்கிறான், நிலத்தில் விதைக்கிறான், இதெல்லாம் உண்மை இல்லையா? அது கட்டுக்கதை கிடையாது. அப்படி இல்லஸ்ட்ரேட் பண்ணுறார்.
அதுதான் உவமைகள். அந்த உவமைகள்ன்றது பேரபலேன் என்கிற வார்த்தையிலிருந்து வருது. பாரா அப்படின்னா அலாங் சைட் ஆஃப் அப்படின்னா பக்கத்தில் அப்படின்னு அர்த்தம். பெலைன்னா த்ரோ, அது பக்கத்தில் வைப்பதுன்னு அர்த்தம். அதாவது ஒரு சம்பவத்தை எடுத்து அதன் பக்கத்தில் இன்னொரு சம்பவத்தை வைத்து ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பார்த்து சில காரியங்களை கற்றுக்கொள்வது. அதாவது இன்றைக்கு வாழ்க்கையை எடுத்து அதன் பக்கத்தில் கடந்த காலம் நடந்த சம்பவங்களெல்லாம் எடுத்து வச்சு ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டியது. அன்றைக்கி என்ன செஞ்சாங்க, எங்கே தவறி போனாங்க, எங்கே கோட்டை விட்டாங்கன்னு பார்த்து இன்றைக்கி நாம் என்ன செஞ்சிகிட்ருக்குறோம், அதே மாதிரி தவறு செஞ்சிட்ருக்குறோமான்னு பார்த்து கம்பேர் பண்ணி கற்றுக்கொள்ளுகிறது தான் அதனுடைய அர்த்தம். இன்னும் கேட்டால் ரோமர் 15ஆம் அதிகாரத்தில் ஒரு அற்புதமான வசனம் வருது. அங்கே ரோமர் 15 4ஆம் வசனம் பாருங்கள். பழைய ஏற்பாடு எதுக்கு இருக்குதுன்றது குறித்து நல்ல வசனம் அது. 15:4 தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. முன்பு எழுதியிருக்கிறதெல்லாம்னா என்ன அர்த்தம்? பழைய ஏற்பாட்டில் முன்னால் சொல்லப்பட்டதெல்லாம் நமக்கு போதனையாக எழுதப்பட்டிருக்குது, நம்ம கற்றுக்கொள்ளும்படியாக. என்னத்தை கற்றுக்கிறோம்? அது மூலமாக பல சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமை, ஆறுதல், நம்பிக்கையெல்லாம் நமக்கு அந்த வேத வசனம் ஏற்கனவே நடந்த காரியங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கு இல்லையா, அவைகள்லாம் இதை நமக்கு உண்டாக்குகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய தோல்வி, அவளுடைய அவிசுவாசம், அவள் கானான் தேசத்துக்குள்ளே நுழைய முடியாமல் வனாந்திரத்திலே சேர்த்தது, இதெல்லாம் எவ்வளோ பெரிய லெசன் பாருங்கள். ஏன்னா நாமளும் வனாந்திரத்தில் சாகக்கூடாது, கானான் தேசத்துக்குள்ளே போகணும். இதெல்லாம் ஒரு பெரிய பாடமாக நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அதை அப்படி பயன்படுத்தி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் போகுது. அதுக்கு தான் பழைய காரியங்கள்லாம் முக்கியம் அல்ல என்று எண்ணுவது தப்பு. சிலர் பழைய ஏற்பாடே தேவையில்லைன்னு பேசுகிற ஆளுகள்லாம் வந்துட்டாங்க. இன்றைக்கி வருந்தத்தக்க காரியம், ரொம்ப தேவை. பழைய ஏற்பாட்டில் எல்லாரும் பண்ண தவறுகள்லாம் நமக்கு ஒரு பெரிய பாடம். அவர்கள் விசுவாசித்த விதம் எப்படி பெரிய அற்புதங்கள் அனுபவித்தாங்க, அதுவும் பெரிய பாடம். அவருடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே நமக்கு பெரிய பாடமாக இருக்கிறது. அதனால் பழைய காலத்தில் நடந்த காரியங்கள்லாம் முக்கியம் அல்ல என்று சொல்லுவது தவறு. த பாஸ்ட் இஸ் இம்பார்ட்டண்ட். சரி, அதை நமக்கு இது காட்டுகிறது. வி மஸ்ட் லேர்ன் ஃப்ரம் த பாஸ்ட். ரெண்டாவது, வி மஸ்ட் இன்ஸ்ட்ரக்ட் அவர் சில்ட்ரன். நம்முடைய பிள்ளைகளுக்கு இதிலிருந்து நாம் போதிக்க வேண்டும் என்று இங்கே முதல் 8 வசனங்கள், இப்போ வாஸ்த வசனங்கள் நமக்கு அதை சொல்லுகிறது. நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை நாம் போதிக்க வேண்டும் என்று சொல்லுது. பாருங்கள், இதில் 6ஆம் வசனம் வாசிக்கிறேன். இனி பிறக்கப் போகும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும்படிக்கும். அதாவது அன்றைக்கி ஏன் அதெல்லாம் நடந்ததுன்னா, இனி பிறக்க போகிறவர்கள்லாம் அதிலிருந்து கற்றுக்கொள்ள முடியாதுன்றார். தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனைகளை கை கொள்ளும்படிக்கும் இருதயத்தை செவ்வைப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டம் கலகமுள்ள சந்ததியாகிய தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாதபடிக்கும், அவங்கள மாதிரி ஆகாதபடிக்கும் இவைகளை கட்டளையிட்டார். எவைகளை? அவர் செய்த அற்புதமான காரிய செயல்கள், அதை பற்றிலாம் சொல்லியிருக்குது இல்லையா? அதைத்தான் சொல்லியிருப்பார் 3ஆம் வசனம். அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம், எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள். பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம். அப்போ வருங்காலத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அது தெரிய வேணும், அவங்க பிள்ளைகளுக்கு அது தெரியப்படுத்தணும். இப்படி ஒரு தலைமுறையாக இது தெரியப்படுத்த வேண்டும் என்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். வேதவசனம் அதை ரொம்ப தெளிவாக போதிக்கிறது. நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் அந்த காலத்தில் செய்த காரியங்கள் அது ஏன், அதுக்கு தான் பாருங்கள் சண்டே ஸ்கூல்லலாம் அந்த பைபிள் ஸ்டோரிஸ் எல்லாம் எடுத்து கவர் பண்ணுறாங்க. ஏன்னா கர்த்தர் செய்த அற்புதமான காரியங்கள் இவையெல்லாம் பிள்ளைகளுக்கு வழங்க வேணும். ஏன்னா பிள்ளைகள் சிறு வயசில் போதிக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறாங்க, அந்த நிலைமையில் இருக்கிறாங்க. எந்த கதை சொன்னீங்கனாலும் கேட்பாங்க. கதை சொல்லுன்றான், அவன் சொல்லுன்னு அழுவான். நம்ம பேசாமல் இரு, தூங்கு அப்படின்றோம், எனக்கு பிஸியாக இருக்க முடியாதுன்றோம். கதை சொன்னீங்கன்னா கதை மேலே கதை கேட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஆசை இருக்குது, ஆர்வம் இருக்குது. கேள்விகளும் பல கேள்விகள் அவங்களுக்கு இருக்குது. அந்த கேள்விகளை வச்சு தொலைச்சி எடுப்பாங்க நம்மளை. இது என்னது, அது என்னது அப்படின்னு. இதெல்லாம் பயன்படுத்தி அவர்களுக்கு போதிக்கும்படியாக வேதம் நமக்கு
சொல்லுகிறது. இதை பற்றி உபாம் 6ஆம் அதிகாரத்தில் பாருங்கள். உபாம் 6ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் அற்புதமாக, உபாம் 6ஆம் அதிகாரம் ரொம்ப முக்கியமான அதிகாரம், பிள்ளைகளுக்கு எப்படி நாம் கர்த்தருடைய வார்த்தையை போதிப்பது என்பது. உபாம் 6ஆம் அதிகாரம் 6-9 வாசிக்கிறேன் பாருங்கள். இன்று நான் உங்களுக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. இதுக்கு முன்னால் இந்த 10 கற்பனையை சொன்னார். 10 கற்பனை ஏற்கனவே யாத்ராமத்தில் சொல்லியாச்சு. இப்போ இவர்கள் கானான் தேசத்துக்குள்ள நுழையிறதுக்கு முன்னால் மோசே இவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுறார். பிரசங்கம் பண்ணும்போது மறுபடியும் 10 கற்பனையை சொல்லிவிட்டு அந்த 10 கற்பனையை விளக்கி பிரசங்கம் பண்ணுறார். 3 பெரிய பிரசங்கங்கள் இங்கே உபாகமத்தில் இருக்கிறது. இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது அப்படிங்கிறார். ஏது? இந்த 10 கற்பனையை குறித்த விளக்கங்கள்லாம். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. இவ்வளோ நல்லா யாருங்க சொல்ல முடியும்? படுக்க வைக்கும்போது ஒரு கதை சொல்லுன்றார், உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு கதை சொல்லு, ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது எங்கேயா கூப்பிட்டு போகும்போது அங்கே ஏதாவது ஒன்று சொல்லு, ஏதாவது சொல்லிகிட்டே இரு. அது இதுன்னு கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து சில காரியங்களை எடுத்து சொல்லுன்றார். அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாய் கட்டி கொள்வாயாக, அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாக இருக்க கடவுது, அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. கதவில், செவுத்தில், எல்லாத்திலையும் எழுதி போடுன்றாரு. அதுக்கப்புறம் அதே சாப்டரில் 20-25 வசனம் வரைக்கும் பாருங்கள். நாளைக்கு உன் புத்திரன் சொல்கிறாரு, நாளைக்கு உன் புத்திரன் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்ட இந்த சாட்சிகளும் கட்டளைகளும் நியமங்களும் என்ன என்று உன்னிடத்தில் கேட்டால், கண்டிப்பாக கேட்பான். பையன் கண்டிப்பாக கேட்பான். ஏன்னா எங்கே பார்த்தாலும் எழுதி போட்டிருக்கீங்களே, கதையெல்லாம் சொல்கிறீங்களே, இப்படி பண்ணார் அப்படி பண்ணார், சிவந்த சமுத்திரத்தை கடந்தாங்க நம்ம தாத்தாலாம் அப்படின்னு சொல்லும்போது அவன் கேட்பான், இதெல்லாம் எழுதி போட்டிருக்கீங்களே, இதனுடைய அர்த்தம் என்ன, நீங்களாம் சொல்கிறீங்களே இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்பான். கேட்டால் நீ உன் புத்திரனை நோக்கி, நாங்கள் எகிப்திலே பார்வோனுக்கு அடிமைகளாக இருந்தோம், கர்த்தர் பலத்த கையினால் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், கர்த்தர் எங்கள் கண்களுக்கு முன்பாக எகிப்தின் மேலும் பார்வோன் மேலும் அவன் குடும்பம் அனைத்தின் மேலும் கொடிதான பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் விளங்க பண்ணி, தாம் நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு எங்களை அழைத்து கொண்டு போய் அதை நமக்கு கொடுக்கும்படி எங்களை அவ்விடத்திலிருந்து புறப்பட பண்ணினார். இந்நாளிலே இருக்கிறது போல நம்மை அவர் உயிரோடு காப்பதற்கும் எந்நாளும் நன்றாக இருப்பதற்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து இந்த எல்லா கட்டளையின்படியையும் செய்ய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டபடியே நாம் அவர் சமூகத்தில் இந்த எல்லா கட்டளையின்படியும் செய்ய சாவதானமாக இருந்தால் நமக்கு நீதியாக இருக்கும் என்று சொல்வாயாக. எல்லாம் செஞ்சால் நல்லதுப்பா, நீ நல்லா இருப்ப, நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம், அதுக்காக தான் இதெல்லாம் உனக்கு சொல்லித்தர்றோன்னு சொல்லு. என்ன சொல்லு? பார்வோனுக்கு அடிமையாக இருந்தோம், அங்கேருந்து எப்படி நம்முடைய முன்னோர்களை கடவுள் வெளியே கொண்டு வந்தார், எப்படிப்பட்ட அற்புதங்களை எல்லாம் செய்தார், அடையாளங்களெல்லாம் செஞ்சார், அங்கேருந்து எங்கே கொண்டு போய் விட்டார், நல்ல நலமும் விசாலமுமான பாலும் தேனும் ஓடுற தேசத்தில் கொண்டு போய் விட்டார். ஏன் நம்ம இன்றைக்கி இருக்கிறது போல் உயிரோடு இருக்கிறதுக்கும் நல்லா இருப்பதற்கும் இதெல்லாம் ஆண்டவர் செஞ்சார். நீ நாளைக்கு நல்லா இருக்கணும்னா இதெல்லாம் கேட்டதன்படி நட என்று அவனுக்கு போதிக்க சொல்லியிருக்குது. சில்ட்ரன் ஒரு இங்கிலீஷில் அழகா டீச்சர் சில்ட்ரன், புத்திரன் நீங்கள் வந்திருக்கு இல்லையா, சில்ட்ரன். அப்போ பிள்ளைகளுக்கு தான் போதிக்க முடியும். நீங்கள் 20 வயசு பையனுக்கு போதிக்க முடியாது, அவன் உங்களுக்கு போதிப்பான். நீங்கள் பையன் 20 வயசு வரைக்கும் விட்டுட்டு அப்புறம் நீங்கள் போதிக்கிறேன்னீங்கன்னா கோட்டை விட்டுட்டீங்கன்னு அர்த்தம். முடியாதுங்க, சொன்னால் கேட்க மாட்டான் 20 வயசு பையன். அதுக்கப்புறம் அவன் கதவு பூட்டிட்டு ஃபோனில் உட்காந்துருப்பான், நீங்கள் அவனுக்கு போதிக்க முடியாது. சின்ன வயசில் பாருங்கள், உங்கள் கூடயே இருக்கிறான்பான், உங்கள் கூடயே வர்றான்பான், நீங்கள் கதை சொல்லுங்கன்றான், படுக்கும்போது கூட பக்கத்தில் உட்காருங்கன்றான், எந்நேரமும் உங்கள் கூட இருக்கணுங்கிறான். என்ன அற்புதமான ஒரு வாய்ப்பு என்பதை எண்ணி பாருங்கள். நமக்கு சண்டே ஸ்கூலில் வர்ற பிள்ளைங்களெல்லாம் பாருங்கள், என்ன அற்புதமாக, என்ன மாதிரி ஒரு குரூப்பு, எக்கச்சக்கமான பிள்ளைங்க. இங்கே முடிஞ்சு ஏறி போகும்போது எனக்கு அவங்கள பார்க்கும்போதே ஆச்சரியமாக இருக்கும், என்ன அற்புதமான பிள்ளைங்க. இவங்கெல்லாம் கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா பெரிய ஆளுகளாக வந்துடுவாங்க. என்ன ஒரு வாய்ப்பு, அவங்க விரும்பி வர்றாங்க, சண்டே ஸ்கூலில் வந்து கலந்துக்கணும்னு வர்றாங்க. ரொம்ப சந்தோஷமாக அதில்
பங்கெடுக்கிறாங்க. கற்றுக் கொடுக்குறதுக்கு என்ன, அந்த வயசு வந்து அப்படிப்பட்ட ஒரு வயசு பாருங்கள். நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்கக்கூடிய வயசு, கேட்டு கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வயசு. அதை நல்லா பயன்படுத்தாமல் விட்டோம்னா நம்ம முட்டாள் ஆகிடுவோம். அதை நன்றாக பயன்படுத்தணும். முக்கியமாக வீட்டில், சர்ச்சில் ஒரு நாள் தானே வர்றாங்க வாரத்தில், வீட்டில் தினந்தோறும் இருக்கிறாங்க இல்லையா? ஒவ்வொரு வீடு வேணால் தான் ஒரு சபையை போல் இருக்க வேண்டும். பைபிளை வாசித்து அதுலேருந்து சில காரியங்களை சொல்லி, சாதாரணமாக உட்காந்து சாப்பிடும்போது பேசும்போது கர்த்தர் உங்களுக்கு செஞ்ச அற்புதமான காரியங்களை அவர்களுக்கு சொல்லி அவர்களோட பகிர்ந்து கொண்டு, இப்படி கர்த்தரை உயர்த்தி பேசி கர்த்தர் செய்த அற்புதங்களை பேசி, இதெல்லாம் என்ன பண்ணும், பிள்ளைக்குள்ளே கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. கடவுள் நினச்சா அவரால் எல்லாம் செய்ய முடியும்னு ஒரு எண்ணம் உண்டாகும். அவர் எவ்வளோ பெரியவர், எவ்வளோ நல்லவர், எப்பேற்பட்ட தேவன் என்னுடைய தேவன், அவர் ஜீவன் உள்ள தேவன் என்பது நல்லா விளங்கும் பிள்ளைக்கு. இதெல்லாம் போதிக்க சொல்லிடுது. பிள்ளையாண்டான் செல்ல வேண்டிய பாதையில் அவளை போதித்து நடத்து. பிள்ளையாண்டானாக இருக்கும்போது தான். வளர்ந்த பிறகு நீங்கள் போதித்து நடத்த முடியாது, உங்களுக்கு போதித்து நடத்துவாங்க. இப்போ சின்ன பிள்ளையாக இருக்கும்போது தான் நீங்கள் போதித்து நடத்த முடியும். அப்போ சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நம்ம விட்டுறோம். பிள்ளை கேள்வி கேட்கும்போது பதில் சொல்லியிருக்குது. அவன் கேட்பானா, ஏன்னா எழுதி போட்டிருக்கீங்க இல்லையா, செவத்தில் எல்லாம் எழுதி பார்த்துக்கு இது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்பானா. இதெல்லாம் சொல்கிறீங்களே என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்பான். பைபிளில் எப்படி சொல்லியிருக்கேன் என்ன அர்த்தம். பிரச்சனை என்னன்னா, இன்றைக்கி சில கிறிஸ்தவர்களுக்கு பைபிளில் என்ன இருக்குதுன்னு அவங்களுக்கே தெரியாது. அவங்களே அதை எடுத்து படிக்கலை, அவங்களே அதை கற்றுக்கொள்ளலை, அவங்களுக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது. அவங்களே ஒரு நல்ல ஆவிக்குரிய ஜீவியம் வாழலை. அப்போ எப்படி சொல்கிறது, நான் இந்த டெடிகேஷன் சர்வீஸ்லாம் இதை பற்றிலாம் பேசுகிறது உண்டு. நான் சிலர் டெடிகேஷன்னா ஒரு மேஜிக் மாதிரி நினைக்கிறாங்க. பாஸ்டர் கையில் எடுத்து அந்த பிள்ளையை ஆசீர்வதிச்சிட்டாருன்னா அந்த பிள்ளை ஓஹோன்னு வந்துருமாக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் சொல்கிறது இல்லை, கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்குறார். உங்கள் கையில் பிள்ளையை கொடுத்துருக்குறார். என் கையில் ஒரு நிமிஷம் தான் இருக்குது ஜெபம் பண்ணும்போது. உங்கள் கையில் என்னாலும் இருக்குது, அது உங்கள் கூடவே இருக்குது. நீங்கள் போதித்து நடத்த வேண்டியது ரொம்ப பெரிய ஒரு காரியம். அப்போ நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்கன்றது முக்கியம், நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்களான்றது முக்கியம், நீங்கள் பைபிள் வாசிக்கிறீங்களான்றது முக்கியம், நீங்கள் அதை நம்புறீங்களான்றது முக்கியம், அதுபடி நடக்கிறீங்களான்றது முக்கியம், நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களான்றது முக்கியம். நீங்கள் உட்காந்து பைபிள் வாசிங்கன்னா அவனும் பைபிள் வாசிக்க போகிறான், நீங்கள் பைபிளை வாசிக்கலன்னா அவனும் பைபிளை வாசிக்க மாட்டான். இப்படி தான் நடக்கும் வீட்டில். நம்ம செய்கிறத பார்த்து அவங்க செய்ய போகிறாங்க. அப்போ பெற்றோர் எவ்வளோ முக்கியமானவர்களாக ஆயிடுறோம் பாருங்கள் வீடுகளில். பெரியவங்க எவ்வளோ முக்கியமானவர்களாக ஆயிடுறோம். நம்ம தான் அவங்களுக்கு காட்டணும் என்ன பண்ணணுங்கிறத, நடைமுறையில் செய்து காட்டணும். அதே நேரத்தில் அவளுக்கு போதித்தோம் போதிக்கிறது மட்டும் போதாது, செய்கையிலையும் நாம் காட்ட வேணும். இப்படி தான் வேத வசனம் நமக்கு இதை போதிக்கிறது. இப்படி தான் போதித்து நடத்துன்னு சொல்லியிருக்கு. ட்ரெயின் அப் அ சைல்டு இந்த வே தட் ஹி ஷுட் கோ. சிலர் சொல்கிறாங்க சைல்டை ரைஸ் பண்ணுறதுன்னு பேசுவாங்க. இப்போ வளர்க்குறது, பிள்ளை வளர்க்குறது அப்படின்வாங்க. வளர்க்குறதுன்னு அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, நல்ல சோறு போட்டு பால் கொடுத்து பிஸ்கட் கொடுத்து சீஸ் கொடுத்து நல்ல பழங்களும் கொடுத்து நல்ல சாப்பாடு கொடுத்து நல்ல சட்டை கொடுத்து துணி கொடுத்து நல்ல பள்ளிக்கூடம் கொடுத்து வளர்க்குறதுன்னு நல்லா கொழுகுன்னு வளருவான். நல்லா அதெல்லாம் கொடுத்திங்கன்னா நல்லா வருவான். அதெல்லாம் முக்கியம்தான். ஆனால் அது மாட்டை வளர்க்குற மாதிரி ஆட்டை வளர்க்குற மாதிரி அது பேசிக்காக வெறும் அதுதான் பண்ணுறீங்கன்னா, மாட்டுக்காரன் அதுதான் பண்ணுறான். மாடை வச்சுக்கிட்டு நல்லா வயிறு நிறைய தீனி போகிறான். ஏன்னா ஒரு நாள் அறுத்து தின்ன போகிறான், அது அதுலேருந்து பாலை கறக்க போகிறான், அதனால் போட்டுட்ருக்குறான் ஒழிய அது வளர்க்குறது வேறங்க. மாடு வளர்க்குறது வேறு, ஆடு வளர்க்குறது வேறு, கோழி வளர்க்குறது வேறு, அதெல்லாம் வேறு. பிள்ளை வளர்க்குறதுங்கிறது வேறு. பிள்ளைய போதித்து நடத்த சொல்லியிருக்குது. பிள்ளைய வெறும் சோறு போட்டால் போதாது, நல்ல சட்டையை கொடுத்தா போதாது, பள்ளிக்கூடம் கொடுத்தா போதாது, பிள்ளைக்கு டீச் பண்ணி நடத்துன்னு சொல்லியிருக்குது. டீச்சிங் எவ்வளோ முக்கியம் பாருங்கள். நல்ல காரியங்களை சொல்லி கொடுத்து அதை நடத்து அப்படின்னு சொல்லி கொடுத்து நடத்தும் போது என்ன ஆகுதுன்னா, பிள்ளைகள் பாருங்கள் எல்லாருக்குள்ளேயும் பாவம் இருக்குது. வளர வளர அந்த பாவம் வெளியே வருது, பாவ சுவாபம் வெளியே வருது. எல்லா பிள்ளைகளுமே கொஞ்சம் வளர்ந்த உடனே தப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதையும் எதையும் நாடி அதையும் எதையும் விரும்பி அதன் பின்னால் போகிறது. அது அதில் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. பாவத்தினுடைய ஈர்ப்பு அங்கே கண்டிப்பாக இருக்கும். ஆனால் நல்ல கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா, நல்லா இதில் ஃபவுண்டேஷன் போட்டு நல்லா பண்ணியிருந்தீங்கன்னா, நான் சொல்கிறேன் கொஞ்சம் சோதித்து இழுக்கப்படலாம். அப்படி இப்படி சில தவறான டிசைனில் அப்பப்போ போகலாம், கொஞ்சம் வீக்னஸ் அந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக
முதிர் வயதானதும் அதை விட்டு விலக மாட்டான்னு சொல்லியிருக்குது அதே வசனம். முதிர் வயதான சாகிற வரைக்கும் அதை விட்டு விலக மாட்டான். எதை விட்டு? நீங்கள் போதித்ததை விட்டு விலகவே மாட்டான். அவன் கெட்டு போயிருக்கும்போது கூட அவனுக்கு இதுதான் ஞாபகம் வரும். கோயில் ஞாபகம் வரும், பைபிள் ஞாபகம் வரும், ஜபம் ஞாபகம் வரும், வேத வசனத்தின் சத்தியங்கள் ஞாபகம் வரும், கர்த்தர் தன்னை நேசிக்கிறார்ன்றது ஞாபகம் வரும், கர்த்தர் எவ்வளோ பெரிய நன்மைகளை செஞ்சுருக்கிறார்ன்றது ஞாபகம் வரும், கர்த்தருக்காக வாழணுங்கிற ஒரு எண்ணம் வரும். கண்டிப்பாக திரும்புவான். அவன் எவ்வளோ விலகி போனாலும் திரும்ப வருவான். கண்டிப்பாக அது நடக்கும். ஏன்னா வேத வசனம் சொல்லுது, முதிர் வயதானால் அதை விட்டு விலக மாட்டான். அதை வளர்க்கும் போதே அதை போட்டுட்டா, அது விதை மாதிரி பாருங்கள், அது போட்டுட்டா கண்டிப்பாக அதனுடைய கனிகளை நாம் பார்க்கலாம். முதிர் வயதானால் அதை விட்டு விலக மாட்டான். எவ்வளோ பெரிய அப்போ தப்பு நடக்குது பாருங்கள் சில இடங்களில். ஒரு பிள்ளை, ஒரு பையன் வந்து என்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிறான். சொல்கிறான், யாரப்பா அவன் புதுசாக வந்தான் போல இருக்கு, என்னன்னு தெரியல. வந்து சின்ன பையன் ஜெபத்துக்கு கேட்குறான். சொல்கிறான், ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், எங்கள் அப்பா அம்மா ஒரே சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க வீட்டில், படிக்க முடியல. அப்புறம் டிவி வந்து நைட்டு 12 மணி வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்குது, எனக்கு படிக்கவே சான்ஸே இல்லை. கேட்கும்போதே எனக்கு பரிதாபமாக இருந்துச்சு. அந்த பையனுடைய கதி என்ன? போய் அங்கே போய் உட்காந்து படி அப்படின்றாங்களாம். இங்கே டிவி ஓன்னு சத்தத்தை வச்சுக்கிட்டு முழு நாளும் டிவி ஓடிட்டுருக்கு. நைட்டு 12 மணி வரைக்கும் டிவி ஓடிட்டுருக்கு. அவன் எப்போ படிப்பான்? எப்போ படிப்பான்? சில வீடுகளில் ஒரு புக்கு கூட வாங்கி இவங்க படிக்கிறது இல்லை. ஒரு புக்கு கூட இல்லாத வீடுகள் நிறையா இருக்குது. அப்போ அந்த பிள்ளைக்கு ஒரு புக்கை படிக்கணும்னு எப்போ யோசனை வரும் சொல்லுங்கள் நீங்களே? நம்ம 4 புக்கு, நல்ல புக்கு, இன்ட்ரெஸ்டான புக்கை வாங்கி வச்சு நம்மளும் வாசித்தா அவனும் கூட உட்காந்து வாசிக்க போகிறான் இல்லைங்களா? அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதுதான் பண்ண போகிறோம். நம்ம பெற்றோர் என்ன பண்ணுறாங்களோ அதுதான் பண்ண போகிறோம். உட்காந்து நம்ம இப்போ 12 மணி வரைக்கும் நைட் டிவி பார்த்துட்டு இருந்தால் பிள்ளை வாழ்க்கை போச்சு, அவ்வளோதான். படிக்கவே முடியாது. எல்லா வீடும் ஒன்றும் 10 ரூம் வச்சு இல்லை ரூமில் உட்காந்து பார்க்குறதுக்கு. எல்லாம் சின்ன சின்ன வீடுகள் தான். ஒருத்தர் டிவி போட்டிருந்தால் மீதி பேர் ஒன்றும் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி இடத்துல நீ நைட்டில் ஒரு தெருவில் நடந்து பாருங்கள், ஒரு வீட்லேயும் டிவி சத்தம் தான் கேட்கும். ஓன்னு எப்படி படிப்பாங்க பிள்ளைங்க? அதான் இப்போ வந்துருக்குது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் வந்துருக்குது. 8ஆம் வகுப்பு படித்தவனுக்கு 2ஆம் வகுப்பு எழுத்த வாசிக்க தெரியலையாம். எப்படி தெரியுங்க? டிவியில் பார்த்துட்டு இருந்தால் எப்படி வாசிக்க வரும்? டெய்லி ஒரு 4-5 பக்கம் வாசித்தா தானே நல்லா வாசிக்கிறதுக்கு வரும். நீங்கள் வாசிக்க மட்டும் ஒரு பிள்ளையை கற்றுக் கொடுத்து பாருங்கள். பிள்ளைய வாசிக்கிற பழக்கத்தை உண்டு பண்ணுங்கள். நல்ல புஸ்தகங்களை வாங்கி கொடுத்து, கதை புஸ்தகங்கள்லாம் வாங்கி கொடுத்து வாசிக்கிற பழக்கத்தை உண்டு பண்ணி பாருங்கள். அவன் நல்லா வாசிக்கிறவன் ஆகிட்டான்னா சிறந்த முறையில் படிப்பான். வாசிக்கிறதுல எல்லாரோட அட்வான்ஸாக போயிட்டான்னா அவனுக்கு பெரிய தெம்பு, தைரியம் வந்துடும். பெரிய அறிவு இருக்குன்ற ஒரு இது வந்துடும் அவனுக்கு. என்னால் முடியும், படிக்க முடியும், வாசித்து புரிஞ்சிக்க முடியுன்றது வந்துருச்சுன்னா அவனை பீட் பண்ணவே முடியாது. எல்லா சப்ஜெக்டையும் புரிஞ்சுக்குவான் அவன். வாசிக்கிறதுல நீங்கள் கெட்டியாக்கி பாருங்கள், எங்கேயோ போயிடுவான் அவன். ஒன்றும் இல்லை, சின்ன புஸ்தகத்தை வாங்கி அனுபவத்தில் சொல்கிறேன் நான். இந்த கடையில் போய் ஒரு தடவை நான் புஸ்தகம் வாங்கினேன். 1 to 12ன்னு 1A 1B 1C 2A 2B 2C அப்படி புக்கு இருக்குது. ஒன்றுலேயும் 12 சீரீஸு. அந்த 12லேயும் 3 புக்ஸு. சின்ன நர்சரி ஸ்கூல்லேருந்து பிள்ளைகள் நல்லா வளர்கிற வரைக்கும் வாசிக்கலாம். அந்த மாதிரி கதை புக்ஸ் வாங்கி பிள்ளைகளுக்கு சின்ன வயசுலேயே கொடுத்தீங்கன்னா ஆரம்பிப்பான். சின்னதில் சின்ன சின்ன சென்டென்ஸு, சின்ன சின்ன வேர்ட்ஸ் வாசித்து அப்படியே வாசித்து அந்த கதை அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. அப்போ 1500 ரூபா அதுதான் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதை வாங்கி கொடுத்தா அதுலேயே கவனம் போயிடுது. நாள் முழுக்க உட்காந்து அதை வாசித்துட்டு இருக்கிறது. அதை வாசித்துட்டா அதுக்கப்புறம் இங்கிலீஷாவது ஏதாவது எல்லாம் நல்லா தானாக வந்துடும். அப்புறம் எந்த சப்ஜெக்ட்டுமே டிஃபிகல்ட் இல்லைன்னு ஆகிடும். அவ்வளோதான். நம்ம கொண்டு இங்கிலீஷ் மீடியத்தில் போட்டுறோம், ஆனால் இங்கிலீஷ் புக்கை ஒன்றுத்தையும் வாசிக்கிறதுக்கு கொடுக்குறதில்ல. இதை கொடுத்தீங்கன்னா, இதை வாசித்தான்னா கொஞ்ச நாளில் அவன் லெவலில் எங்கேயோ போயிடும். அப்புறம் எல்லா சப்ஜெக்டும் நல்லா புரிய ஆரம்பிச்சிடும். இது ஒரு சின்ன ஒரு குழு மாதிரி கொடுக்குறோம் உங்களுக்கு. இதை செய்யாமல் விட்டுட்டு டிவி போட்டு நம்ம உட்காந்து பார்த்துக்கிட்டு
நம்ம சந்தோஷத்துக்காக இது பண்ணுறது என்ன அர்த்தம்? அப்போ பிள்ளை ஒன்றும் இதெல்லாம் போயிடுது. ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைய வீட்டில் ஆயா பார்த்துக்கோன்னு சொல்லி விட்டுட்டு நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு வந்தால் பிள்ளைக்கு ஆயா தான் தெரியும், ஆண்டவர் தெரியாது. இந்த ஆயா நல்ல ஆயா, ஆண்டவர் அவர் தெரியாதுங்க எனக்கு என்னமோ. இருக்கீங்களா? கூப்பிட்டு வாங்க, இங்கே சர்ச்சுக்கு கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு பாட்டு பாட வச்சு சண்டே ஸ்கூலுக்கு போக வச்சு, அப்போ தான் அவனுக்கு தெரியும். கூட்டே வரலன்னா கோயில்னு ஒன்று இருக்குன்னு எப்படி தெரியும் அவனுக்கு? வளர்ந்த பிறகு கோயிலுக்கு போகல அவன் வேணான்றான் அவன். இருக்கீங்களா? எத்தனை பேர் சொல்கிறீங்க? பிள்ளைகளுக்கு கற்றுத்தரும்படியாக தான் கர்த்தர் இதெல்லாம் வச்சிருக்கிறார். இதெல்லாம் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறார். நம்முடைய சந்ததிகள் ஏன் அவங்க அந்த இஸ்ரவேல் ஜனங்க மாதிரி அழிஞ்சு போகாதபடிக்கு, கெட்டு போகாதபடிக்கு, அவிசுவாசத்தில் வாழாதபடிக்கு நல்ல விசுவாச வீரர்களாக வரும்படியாக என்ன பண்ண சொல்லியிருக்குது? அவங்களுக்கு போதித்து நடத்த சொல்லி நம்ம சபை ஜனங்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஒவ்வொரு குடும்பத்துக்காக நாம் ஜெபிப்போம். இந்த வருகிற அந்த அருமையான பிள்ளைகள், அவர்கள் வருகிற குடும்பங்கள், பெற்றோர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பமும் ஒரு பெரிய ஒளி விளக்கு மாதிரி இருக்கணும். பிள்ளைகள் நன்றாய் படிக்க வேண்டும், நல்லா முன்னுக்கு வரணும், நல்ல அறிவுள்ளவர்களாக திகழ வேண்டும். அவர்களுக்கு அந்த வீடு ஒரு பெரிய கோயில் மாதிரி இருக்கணும். அது ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய இடமாக இருக்க வேணும். அவர் வளரக்கூடிய ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை இருக்க வேணும். நல்ல காரியங்களை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லோரும் ஜெபம் பண்ணுவோமா? வீடுகள் ஆசீர்வதிக்கும்படியாக, குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக, பிள்ளைகள் நன்றாய் வளரும்படியாக, தேவனை அறிகிற அறிவு பெருகும்படியாக, அதில் ஸ்தாபிக்கப்படும்படியாக நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். பரலோக பிதாவே துதிக்கிறோம். வருகிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எத்தனையோ குடும்பங்கள், நூற்றுக்கணக்கான பிள்ளைகள், அருமையான இளம் பிள்ளைகள். கர்த்தாவே, இந்த இளம் பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இவர்களை இந்த குடும்பங்களில் வைத்திருக்கிறீர், இந்த வீடுகளில் வைத்திருக்கிறீர், உம்மை அறிந்த ஜனங்களுடைய வீடுகளில் வைத்திருக்கிறீர். கர்த்தாவே, ஒரு அற்புதமான சூழலில் அவர்கள் வளரட்டும். கர்த்தாவே, பெற்றோருக்கு வேண்டிய ஞானத்தை தருவீராக. தேவ ஞானம் அவர்களுக்கு உண்டாயிருக்கட்டும். பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்கிற ஞானத்தை அவர்களுக்கு தருவீராக. கர்த்தருடைய காரியங்களை போதிக்க, நடத்த, கர்த்தாவே, அவர்களுக்கு முன்மாதிரியாக நடந்து அவர்களை அந்த வழிகளில் நடத்த அவர்களுக்கு உதவி செய்வீராக. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கர்த்தரை குறித்த அறிவை அவர்களுக்குள்ளே உண்டாக்க, கர்த்தர் நல்லவர், அவர் பெரியவர், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்கிறதை பிள்ளைகள் சிறு வயதிலிருந்து அறிந்து கொண்டு வரும்படியாக, ஆழமான நம்பிக்கை ஆண்டவர் பேரில் வைக்கும்படியாக, ஆண்டவரை நேசிக்கும்படியாக, ஆண்டவரை அன்பு கூறும்படியாக, அப்படிப்பட்ட ஒரு உள்ளம் ஒவ்வொரு பிள்ளைக்குள்ளங்கள் உண்டாகட்டும். கர்த்தாவே, அப்படிப்பட்ட விதத்தில் சத்தியம் அவர்களுக்கு போதிக்கப்படட்டும், எடுத்து காட்டப்படட்டும். கர்த்தாவே, ஒவ்வொரு வீடும் அப்படிப்பட்ட வீடாக திகழட்டும். கர்த்தாவே, அப்படிப்பட்ட வீடாக திகழட்டும். கர்த்தாவே, ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. எல்லா ஞானத்தினாலே வீடு கட்டப்படட்டும், விவேகத்தினாலே அது நிலைநிறுத்தப்படட்டும், அறிவினாலே நல்ல காரியங்களால் நிரம்பட்டும். கர்த்தாவே, ஆசீர்வதித்திரளும், ஆசீர்வதித்திரளும். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காக, அறிவு பெருகுவதற்காக, திறமை பெறுவதற்காக என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து திட்டமிட்டு அவளை செய்ய, ஞானமாய் காரியங்களை செய்ய பெற்றோருக்கு உதவி செய்வீராக. பிள்ளைகளை உம்முடைய வழியில் வளர்க்க கிருபை செய்வீராக. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தேவன் மேலே நம்பிக்கையை வைக்கிற பிள்ளைகளாய், தேவனுடைய செய்கைகளை மறவாமல் அவளை கை கொள்ளுகிற பிள்ளைகளாய், செம்மையான இருதயம் உள்ள பிள்ளைகளாய் கர்த்தாவே, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய உதாரணத்தை போல கர்த்தாவே, முரட்டாட்டம் உள்ள கலகம் பண்ணுகிற பிள்ளைகளாய் இல்லாமல் செம்மையான இருதயம் உள்ள பிள்ளைகளாய், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய், உம்மை அறிந்திருக்கிற பிள்ளைகளாய் கர்த்தாவே, அப்படிப்பட்ட சந்ததிகளை எழுப்ப எங்களுக்கு உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. பிள்ளையாண்டானை போதித்து நடத்து என்று சொன்னீரே, ஒவ்வொரு வீடும் அந்த போதனையின் இடமாய் இருக்கட்டும், அறிவினிடமாய் இருக்கட்டும், வளருகிற இடமாய் இருக்கட்டும், பெருகிற இடமாய் இருக்கட்டும், வெற்றியை உண்டாக்குகிற ஒரு இல்லமாக ஒவ்வொரு இல்லமும் இருக்கட்டும். கர்த்தாவே, ஒவ்வொரு வீடும் வெற்றி உள்ள பிள்ளைகளை உண்டாக்குகிற வீடாக இருக்கட்டும். கர்த்தாவே, பிள்ளைகள் வெற்றி உள்ளவர்களாக விளங்கட்டும். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். வெற்றி உள்ள பிள்ளைகளை உண்டாக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. இந்த பொல்லாத பூமியிலே, பொல்லாத உலகத்திலே, பொல்லாத சூழ்நிலையில் வாழுகிற நாங்கள் அதன் மத்தியில் வெற்றி உள்ள தேவனுக்கேற்ற பிள்ளைகளை வளர்க்க எங்களை உதவி செய்வீராக.
ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. ஸ்தோத்திரம். முதல் 8 வசனங்கள் அதை நல்லா வாசித்து தியானியுங்கள். வாசித்து தியானித்து ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகளுக்கு போதிப்பதை பற்றி நிறைய சொல்லியிருக்குது. பின் சந்ததியார் அவர்களுக்கு எப்படி எல்லாத்தையும் சொல்லித்தரணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்குதுங்க. சரி, 9ஆம் வசனத்திலேருந்து 16ஆம் வசனம் அடுத்த செக்ஷன். ஆயுதமணிந்த வில் வீரரான எப்ராயிம் புத்திரர் யுத்த நாளிலே முதுகு காட்டினார்கள். அவர்கள் தேவனுடைய உடன்படிக்கை கை கொள்ளாமலும் அவருடைய கட்டளையின்படி நடக்க சம்மதியாமலும் அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள். அவருடைய புதாக்களுக்கு முன்பாக எகிப்து தேசத்து சோவான் வெளியிலே அவர் அதிசயமானவர்களை செய்தார். கடலை பிளந்து அவர்களை கடக்க பண்ணி ஜலத்தை குவியலாக நிற்கும்படி செய்தார். பகலிலே மேகத்தினாலும் முழுதும் அக்கினி வெளிச்சத்தினாலும் அவர்களை வழி நடத்தினார். வனாந்திரத்தில் கண்மலைகளை பிளந்து மகா ஆழங்களிலிருந்து தண்ணீரை அவர்கள் குடிக்க கொடுத்தார். கண்மலையிலிருந்து நீரோட்டங்களை புறப்பட பண்ணி தண்ணீரை நதி போல ஓடுவதும்படி செய்தார். 16ஆம் வசனம் வரைக்கும் போதும். அதான் 2வது செக்ஷன். 16 வரைக்கும் பார்ப்போம். இப்போ 2வது செக்ஷனில் இப்ராஹிம் என்கிற அந்த ஒரு கோத்திரத்தை பற்றி குறிப்பாக இங்கே குறிப்பிடுகிறார். ஏன் திடீர்னு இப்ராஹிமை பற்றி போகிறார் அவர்? ஆயுதமணிந்த வில் வீரரான இப்ராஹிம் புத்திரர் யுத்த நாளிலே முதுகு காட்டினார்கள்னு அப்படி ஆரம்பிக்கிறார். ஏன் அவர்களை பற்றி பேசுகிறார்? ஏன் அவர்களை பற்றி முதல்ல பேசுகிறாருங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஆரம்ப காலத்தில் இப்ராஹிம் ஒரு பெரிய ஒரு கோத்திரமாய் இருந்தது. பெரிய கோத்திரமாக இருந்த ஒரு கோத்திரம். ஆனால் அவர்களுக்குள்ளே ஏதோ பிரச்சனை இருந்தது பாருங்கள். அவர்கள் முதுகு காட்டினார்கள்னு இருக்குது. யுத்த நாளிலே முதுகு காட்டினார்கள். எப்போ நடந்த சம்பவம் அதுன்னு தெரியல நமக்கு. பழைய ஏற்பாட்டில் அது எங்கே நடந்ததுன்னு அதை பற்றி விவரங்கள் எதுவும் இல்லை. ஆனால் சங்கீதக்காரன் சொல்கிறார் அவர்கள் முதுகு காட்டினார்கள் இல்லையா. அப்போ ஏதோ அவருடைய வாழ்க்கையில் தவறு நடந்தது. பொதுவாக அவருடைய தவறு என்னங்கிறத இங்கே வாசிக்கிறோம். 11 பார்த்திங்கன்னா அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள்னு இருக்குது. அதாவது கடவுள் செஞ்ச நல்ல காரியங்களெல்லாம் மறந்துட்டாங்க, ஞாபகத்தில் வைக்கவில்லை. கர்த்தர் பெரிய காரியங்களை செஞ்சார். கடலை பிளந்தார், கடக்க பண்ணினார், ஜலத்தை குவியெல்லாம் நிற்கும்படி அதெல்லாம் வருது இல்லையா. பிறகு பேர்பட்ட அற்புதங்களை எல்லாம் மறந்தார்கள் அவர்கள். இதெல்லாம் அவர்களுடைய ஹெரிட்டேஜ். இது அவர்களுடைய முன்னோர்களுக்கு நடந்த பெரிய சம்பவம் பாருங்கள். கர்த்தர் அவர்களுக்கு அதெல்லாம் செய்தார். ஆனால் அதெல்லாம் மறந்துட்டாங்க. எப்படி தான் மறப்பாங்களோ தெரியல. கடலே 2ஆக பிளந்து நடுவில் நடந்து போனீங்கன்னா எப்படி மறப்பீங்க? நீங்கள் வாழ்நாள் முழுக்க ஒவ்வொரு நாளும் அதை பற்றி பேசுவீங்க. எப்படியோ மறந்துடுறோம். மனித இனம் அப்படி சுலபமாக மறக்கக்கூடிய ஒரு இனமாக இருக்கிறது. இப்படி மறந்ததுனால அதுதான் அவங்களுக்கு பிரச்சனை. அவர்கள் ஒரு பெரிய கோத்திரமாக இருந்தார்கள், ரொம்ப முக்கியமான கோத்திரமாக இருந்தார்கள். ஆனால் 78ஆம் சங்கீதம் எழுதப்படுகிற காலங்களிலே அவர்கள் முக்கியமற்ற ஒரு கோத்திரமாக, சிறிய கோத்திரமாக மாறிட்டார்கள். ஏன்னு சொன்னால் 60ஆம் வசனம் 68ஆம் வசனம் அதை சொல்லுது நமக்கு. 60ஆம் வசனம் சொல்லுகிறது, தாம் மனுஷருக்குள்ளே போட்ட கூடாரமாகிய சீலோவில் உள்ள வாசஸ்தலத்தை விட்டு விலகி தேவன் அந்த கூடாரத்தையே விட்டு விலகிட்டாராம். அஸ்தரிப்பு கூடாரத்தையே. 68 யூதா கோத்திரத்தையும் தமக்கு பிரியமான சீயோன் பர்வதத்தையும் தெரிந்து கொண்டார். அதுக்கு முந்தின வசனம் சொல்லுது, எப்ராயிம் கோத்திரத்தை அவர் தெரிந்து கொள்ளாமல் யூதா கோத்திரத்தையும் தமக்கு பிரியமான சீயோன் பர்வதத்தையும் தெரிந்து கொண்டார். டாபர்நாக்கிள் வேணான்ட்டார், சீயோன் பர்வதத்தை தெரிந்து கொண்டார். எப்ராயிம் கோத்திரம் தான் பெரிய கோத்திரம், ரொம்ப முக்கியமான கோத்திரமாக இருந்தது. அவங்க வேணான்ட்டு யூதா கோத்திரத்தை தெரிந்து கொண்டாராம். ஏன்? அவர் செய்த பெரிய செயல்களை மறந்துட்டாங்க. தங்களுடைய பிள்ளைகளுக்கு போதிக்காமல் விட்டுட்டாங்க. அதை பற்றி நினச்சி கூட பார்க்காம விட்டு விட்டார்கள். ஆகவே கர்த்தர் இன்னொரு கோத்திரத்தை பெருசாக எழுப்பி பின்னால் பார்த்திங்கன்னா அதை இன்னும் அற்புதமாக சொல்கிறார். அதிலிருந்து எப்படி தாவீதுங்கிற ஒரு மனுஷனை எழுப்பினாருன்னு 70ஆம் வசனம் பார்த்திங்கன்னா, தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். கரவலாடுகளின் பின்னாக தெரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால்
அவர்களை நடத்தினான்றார். இவங்களை விட்டுட்டு அந்த கோத்திரத்தை தெரிஞ்சு கொண்டு அதிலிருந்து ஒருத்தனை எழுப்பி அவனை பெரிய ஆளாக்கி, அவன் சும்மா கரவல் நாடுகளுக்கு பின்னால் போயிட்டு இருந்தவன் அவனை எடுத்து பெரிய ராஜாவாக்கி அவனுக்கு பெரிய மகிமையெல்லாம் தந்தார் என்று இருக்கிறது. ஏன்னா இவங்க மறந்துட்டாங்க, ஆண்டவரை மறந்துட்டாங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறாரு? ஏன் இப்ராஹிமை விட்டுட்டு யூதாவை தெரிஞ்சு கொண்டார் அப்படிங்கிறத ஏன் இங்கே சொல்கிறாருன்னா, நாம் அதை பார்த்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றுக்கிறதுக்காக தான். என்ன பாடத்தை கற்றுக்கொள்ள வேணும்? சரித்திரத்தை பார்த்தா தெரியுது. கர்த்தரை கனம் பண்ணாமல் போயிட்டோம்னா நம்முடைய பிரகாசம் மங்கி போயிடுது, நம்ம எஃபெக்டிவாக இல்லாமல் போயிடுறோம் பாருங்கள். அப்போ கர்த்தர் வேற ஒருத்தர் எடுத்து உயர்த்த ஆரம்பிக்கிறாரு, பிரகாசிக்க வைக்க ஆரம்பிக்கிறார். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்தில் எபேசு சபையை பற்றி சொல்லியிருக்குது. நீ மனம் திரும்பாத பட்சத்தில் விளக்கு தண்டை உன்னிடத்துலேருந்து நீக்கி போடுவேன்றார். உலகத்தில் ஒளி மாதிரி பிரகாசிக்கிறதுக்காக சபையை நான் வச்சுருக்கிறேன். நீ மனம் திரும்பலைன்னா விளக்கு தண்டை என்ன பண்ணுவேன்? அகற்றி போடுவேன். நீ பிரகாசிக்க முடியாது, ஷைன் பண்ண முடியாது, ஷைன் பண்ண முடியாமபடி ஆக்கிடுவேன்றார். அப்போ இது எவ்வளவு பெரிய ஒரு பாடம் என்பதை யோசிக்கணும். விசுவாசிகளுக்கும் ஒரு பாடம், சபைகளுக்கும் ஒரு பெரிய பாடம். கர்த்தர் செய்த காரியங்களை மறக்கவே கூடாது. தினந்தோறும் அதை எண்ணி பார்க்க வேண்டும், மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். குறிப்பாக நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய சந்ததியினருக்கு சொல்ல வேண்டும். எண்ணி பார்த்து கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். கர்த்தர் செய்த காரியங்களை பெருசாக நம்ம நினைக்க வேண்டும். இவர்கள மாதிரி இருக்கக்கூடாது. கர்த்தருடைய அதிசயங்களை மறக்கக்கூடாது. கர்த்தர் எவ்வளோ பெரிய நல்ல காரியங்களை செஞ்சுருக்கிறாரு. சில நேரத்தில் நிறைய நல்ல காரியங்களை அனுபவித்தவங்க ஏதோ இன்றைக்கி சில பிரச்சனைகள் வந்த உடனே அதை தான் பெருசாக பேசுவாங்க பாருங்கள். கர்த்தர் செய்த நல்ல காரியங்களை மறந்துடுவாங்க. கர்த்தர் செய்த நல்ல காரியங்களை எப்போதும் பேச வேணும், மற்றவர்களுக்கும் அறிவிக்க வேண்டும், அதை தெரியப்படுத்த வேணும். குறிப்பாக நம்முடைய குடும்பத்தாருக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய சந்ததிக்கு அதை தெரியப்படுத்த வேணும். இப்படி தான் கர்த்தர் தம்மை குறித்த அறிவையும் ஒளியையும் பரப்புகிறார். எப்படி தெரிய போகுதுங்க? உங்கள் குடும்பத்துக்கு எப்படி தெரிய போகுது? உங்கள் சந்ததிக்கு எப்படி தெரிய போகுது? கர்த்தர் யார், எப்படிப்பட்டவர், உங்களுக்கு என்னெல்லாம் நடந்திருக்கு, உங்களுக்கு என்னெல்லாம் அற்புதம் நடந்திருக்குது, நீங்கள் எங்கே ஆரம்பிச்சிங்க, எங்கேருந்து வந்தீங்க, நீங்கள் எந்த ஊர், உங்களுடைய ஆரம்பம் என்ன, உங்கள் பூர்வீகம் என்ன, அங்கேருந்து கர்த்தர் இன்றைக்கி எங்கே கொண்டு வந்திருக்கிறாரு. என்றைக்காவது உட்காந்து யோசிக்கிறோமா? அதை என்னைக்காவது உட்காந்து தாத்தா காலத்தில், முப்பாட்டம் காலத்தில் இருந்த மாதிரி இன்றைக்கி இருந்திருந்தால் நம்ம எங்கே இருந்திருப்போம், நம்முடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும்? நிறைய பேர் கர்த்தரை அறியாத ஒரு பின்னணியிலேருந்து வந்திருக்கிறோம். அறியாமலே போயிருந்தோன்னா நம்ம கதி என்ன ஆயிருக்கும்? இன்றைக்கி ஆண்டவரை அறிஞ்சிருக்கிறோம், இன்றைக்கி ஆண்டவரை வணங்குகிறோம், அவர் ஆராதிக்கிறோம். எவ்வளோ பெரிய காரியங்களை கர்த்தர் செஞ்சுருக்கிறாரு, எவ்வளோ பெரிய நல்ல காரியங்களை கர்த்தர் செஞ்சுருக்காரு நம்முடைய வாழ்க்கையில். எத்தனை அற்புதங்கள் என் வாழ்க்கையில் நான் எண்ணி பார்க்குறேன். எத்தனை அற்புதங்களை கர்த்தர் செஞ்சுருக்கிறார், எவ்வளோ அற்புதமாக நடத்தி இருக்கிறார், எப்படியெல்லாம் ஆசீர்வச்சிருக்கிறார், எப்படியெல்லாம் வழிகாட்டி இருக்கிறார், எப்படி கையிட்டு செய்கிற காரியங்களெல்லாம் ஆசீர்வச்சிருக்கார். எல்லாத்தையும் எண்ணி பார்க்கணும் பாருங்கள். எண்ணி பார்த்து அதை சொல்லணும். நம்ம குடும்பத்தாருக்கே முதல்ல தெரியணும், எப்படி ஆரம்பித்தோம், என்ன பண்ணோம், எப்படி நடந்தது, எப்படி கர்த்தர் அற்புதமான காரியங்களை செய்கிறார், இதெல்லாம் சொல்லணும். சொல்லி கர்த்தரை குறித்த அறிவை பரப்ப வேண்டும். நம்முடைய குடும்பங்களில் பரப்பணும், நம்முடைய பிள்ளைகளில் பரப்பணும், மற்றவர்களிடத்தில் பரப்பணும், நினச்சி பார்க்கணும், கர்த்தருக்கு நன்றி சொல்லணும், இதெல்லாம் சொல்லணும். அதெல்லாம் செய்யாமல் விட்டு போயிட்டாங்க அவங்க, இந்த ஜனங்க, அந்த ஈப்ராயிம் கோத்திரத்தார். அதெல்லாம் கர்த்தர் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யாமல் விட்டுட்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லை, 17ஆம் வசனம் சொல்லுது, அவர்கள் பெண்ணும் அவர்களுக்கு விரோதமாக பாவம் செய்து வறண்ட வெளியிலே உன்னதமானவருக்கு கோபம் மூட்டினார்கள். அடுத்த ஸ்டெப்பு, அடுத்த செக்ஷனில் வருது, அதை பார்ப்போம். இதனால தான் கர்த்தர் அவர்களை விட்டார். இவரை நினச்சி கூட பார்க்கலங்கிறது ஒரு விஷயம். கோபம் மூட்டினார்கள்ன்றது இன்னொரு காரியம். இதெல்லாம் பண்ணதுனால தான் அவர்கள் பெருசாக ஒளி விட்டு பிரகாசிக்க முடியவில்லை. அப்படி ஒளி மங்கி போயிற்று. ஒரு பெரிய முக்கியமில்லாத ஒரு ட்ரைப் பெரிய இதாக வளர்ச்சி அடைஞ்சு பெரிய ஆளுகள் ஆகிட்டாங்க. எத்தனை பேர் சொல்கிறீங்க கர்த்தர் செய்த நன்மைகளை மறப்பதில்லைன்னு? மறக்காமல்
அதுக்காக தினந்தோறும் நன்றி செலுத்துங்க. முதல்ல கர்த்தரை ஸ்தோத்திரிங்க, எண்ணி பார்த்து கர்த்தருக்கு நன்றி செல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு செய்த எல்லாவற்றையும் எண்ணி பார்த்து எல்லோரும் நாம் ஜெபிப்போம், கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஓ உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களுடைய ஆரம்ப காலத்தை எண்ணி பார்க்குறோம் கர்த்தாவே, எங்களுடைய துவக்கத்தை எண்ணி பார்க்குறோம் கர்த்தாவே. எத்தனையோ பேர் உண்மை அறியாதவர்களாக இருந்தோம், தெரியாதவர்களாக இருந்தோம். எங்களை அறிந்து கொள்ள செய்தீர், எங்கெங்கிருந்தோ எங்களை தேர்ந்தெடுத்தீர். ஏதேதோ சூழ்நிலையிலிருந்து உம்முடைய சுவிசேஷத்தை நாங்கள் கேட்கும்படியாய் செய்து உம்மண்டையில் திரும்ப எங்களுக்கு வாய்ப்பை கொடுத்து எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை கர்த்தாவே சுத்திகரித்து கழுவி உம்முடைய குடும்பத்துக்குள்ளே கொண்டு வந்து எங்களை ஆசீர்வதித்து இந்நாள் வரைக்கும் நடத்தி வருகிற உம்முடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இதை எண்ணி பார்க்கிற புத்தி உள்ளவர்களாக எங்களை வைப்பீராக. இதை மறந்து விடாமல் ஒவ்வொரு நாளும் எண்ணி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும் கர்த்தாவே. நீர் எப்பேற்பட்ட அதிசயங்களை செய்திருக்கிறீர், எப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறீர். எங்கேருந்து ஆரம்பித்து எங்கே இன்றைக்கு வந்திருக்கிறோம், எப்பேற்பட்ட முன்னேற்றத்தை கண்டிருக்கிறோம். வாழ்க்கையில் எத்தனை மலைகளை தாண்டி வந்திருக்கிறோம், எத்தனை கடினமான சூழ்நிலைகளை தாண்டி வந்திருக்கிறோம், எதையெல்லாம் வென்று ஜெயித்து வந்திருக்கிறோம், எப்படியெல்லாம் நடத்தி இருக்கிறீர். இத்தனை பயங்கரமான சூழ்நிலையிலிருந்து விடுவித்திருக்கிறீர், காத்திருக்கிறீர் கர்த்தாவே. தயவாக எங்களை நடத்தியிருக்கிறீர் என்பதை எண்ணி பார்க்கிறோம் கர்த்தாவே. இத்தனை ஆண்டுகளாக எங்களை காத்திருக்கிறீர், நடத்தியிருக்கிறீர். நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறீர், அறிவை கொடுத்திருக்கிறீர், தொழிலை கொடுத்திருக்கிறீர், வேலைகளை கொடுத்திருக்கிறீர், சம்பாத்தியத்தை கொடுத்திருக்கிறீர் கர்த்தாவே. எல்லா காரியங்களும் கொடுத்திருக்கிறீர், பிள்ளைகளை கொடுத்திருக்கிறீர். இப்படி கர்த்தாவே நாங்கள் கேட்கறதுக்கு நினைக்கிறதுக்கு அதிகமாக எல்லாவற்றையும் எங்களுக்கு செய்திருக்கிறபடியாக உமக்கு ஸ்தோத்திரம். கொடுத்த அத்தனை ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். செய்த எல்லா அற்புதங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் நடத்துகிற அற்புதமான விதங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனை வாசல்களை திறந்திருக்கிறீர், எத்தனை காரியங்களை சாத்தியமாற்றி இருக்கிறீர் கர்த்தாவே. எத்தனை காரியங்களை வாய்க்க பண்ணி இருக்கிறீர், எப்படியெல்லாம் உதவி இருக்கிறீர் என்பதை எண்ணி பார்க்கிறோம். எப்பேற்பட்ட தயவை எங்களுக்கு மனுஷர் மத்தியில் உண்டு பண்ணி தந்திருக்கிறீர். காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணி இருக்கிறீரே. உம்மை துதிக்கிறோம் 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 கர்த்தாவே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி மறவாதவர்களாக, இதை பகிர்ந்து கொள்கிறவர்களாக, எங்களுடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தாவே பின்வருகிறவர்களுக்கும் இதை சொல்லி 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 கர்த்தாவே உம்முடைய நன்மைகளை கர்த்தாவே எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியாய் செய்ய இந்த பூமியில் எங்களை வைத்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய கடந்த காலம் முக்கியம், சரித்திரம் முக்கியம். அதையெல்லாம் பார்க்கும்போது நீர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு பெரியவர், எவ்வளவு அற்புதமானவர் என்பதை மற்றவர்களும் விளங்கி கொள்ள முடியுமே கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம். இதையெல்லாம் எடுத்து சொல்ல எங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு புத்தியை தருவீராக, ஆசீர்வதிப்பீராக. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது 17ஆம் வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன் பாருங்கள். என்றாலும் அவர்கள் பின்னும் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்து வறண்ட வெளியில் உன்னதமானவருக்கு கோபம் மூட்டினார்கள். அதாவது மறந்துட்டாங்க கர்த்தர் செய்ததெல்லாம். ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு எத்தனை நன்மை செஞ்சுருக்காருன்னு எல்லாத்தையும் சொல்கிறாரு. கடலை பிளந்தார், வனாந்தரத்தில் எப்படி நடத்தினார் எல்லாம் சொல்கிறாரு. சொல்லிட்டு என்றாலும் அதெல்லாம் செஞ்ச பிறகும் அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து வறண்ட வெளியில் உன்னதமானவருக்கு கோபம் மூட்டினார்கள். தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பேசி தேவன் வனாந்தரத்தில் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தக்கூடுமோ, வனாந்தரத்தில் பந்தியை ஆயத்தப்படுத்தக்கூடுமோ அப்படின்னு கேட்டாங்களாம். இதோ அவர் கண்மலையை அடித்ததினால் தண்ணீர் புறப்பட்டு நதிகளாய் புரண்டு வந்தது. அவர் அப்பத்தையும் கொடுக்க முடியுமோ? கண்மலையிலேருந்து தண்ணியை வர வச்சார். சரி, அது இருக்கட்டும், இதை கொடுத்தாரு, அப்பத்தையும் தர முடியுமா? என்ன இது பாருங்கள், எப்படிப்பட்ட பேச்சு பாருங்கள். அவர் அப்பத்தையும் கொடுக்க முடியுமோ, தம்முடைய ஜனத்துக்கு மாம்சத்தையும் ஆயத்தப்படுத்துவாரோ? அப்பத்தை கொடுத்த பிறகு சரி சாப்பிட்டு திருப்தியாக இருப்பான்னு பார்த்தா ரொம்ப நாள் ஆச்சு கறி சாப்பிட்டு. கறி கொடுப்பாரா? மட்டன் சிக்கன்லாம் கொடுப்பாரா? ஒரு தடவை பிரசங்கம் பண்ணேன் நான். இங்கே 10 முறை சோதித்தார்கள் ஆண்டவரேன்னு. 10 முறை 10 வாரம் பேசினேன். ஒரு முறையும் எப்படி சோதித்தார்கள் அப்படியே இருக்குது பைபிளில். 10 முறை சோதித்தார்கள். கோபம் மூட்டினாங்க ஆண்டவரை. இது செஞ்ச, ஆமாம் இது செஞ்சிரு பரவாயில்ல, அது இருக்கட்டும், அது செய்வீரா அப்படிங்கிறது. ஆகையால் கர்த்தர் அதை கேட்டு கோபம் கொண்டார்.
அவர்கள் தேவனை விசுவாசியாமலும் அவருடைய ரட்சிப்பை நம்பாமலும் போனதினால் யாக்கோபுக்கு விரோதமாய் அக்கினி பற்றி எறிந்தது, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கோபம் மூண்டது. அவர் உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாய் வருஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான். அவர்களுக்கு ஆகாரத்தை பூர்ணமாய் அனுப்பினார். ஆகாசத்திலே கீழ்காற்றை வரப்பண்ணி தம்முடைய வல்லமையினால் தென்றலையும் வீச செய்து மாம்சத்தை தூளத்தனையாயும் சிறகுள்ள பறவைகளை கடற்கரை மண்டலத்தையாயும் வருஷிக்க பண்ணி. கறி கேட்டப்ப 30 லட்சம் பேருக்கு கறி டெலிவரி எப்படி பண்ணுவீங்க? எத்தனை ட்ரக் வேணும், எவ்வளோ லாரிங்க வேணும், எத்தனை ஆள் வேணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், லாஜிஸ்டிக்ஸ் யோசித்து பாருங்கள் என்னெல்லாம் தேவைப்படும். 30 லட்சம் பேருக்கு கறி சப்ளை பண்ணணுன்னா எப்படி சப்ளை பண்ணுவீங்க? எங்கே போய் எந்த கறி கடையில் போய் கறி வாங்கி 30 லட்சம் பேருக்கு எத்தனை கிலோ வாங்குவீங்க, எப்படி கொண்டு வருவீங்க, எப்படி டெலிவரி பண்ணுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. ஆனால் அங்கே தான் சொல்லியிருக்கு, அந்த பண்ணும்போது தான் நீங்கள் அதை போய் கதையை வாசித்தீங்கன்னா சொல்லிடுது, கர்த்தருடைய கை குறுகவில்லை. அங்கே தான் வருது. கர்த்தர் லேசாக நினைக்கிற, கர்த்தருடைய கை குறுகவில்லை, பண்ணுவார். லாஜிஸ்டிக்கை பற்றி நீ பயப்படாத, லாஜிஸ்டிக்கில் மன்னர் அவர். என்ன பண்ணார், இந்த பறவைகள், இந்த காடைகள் பறந்துக்கிட்டு இருக்குமா பாருங்கள், அதெல்லாம் குண்டு குண்டாக இருக்குமா, சோம்பேறி பறவைகள். அது சும்மா பறக்காதான், காற்றடிக்கும் போதே கூட பறக்கலான்னு காற்றுக்காக காத்திருக்குமா. இவர் என்ன பண்ணார், காற்றை இவங்க எங்கே தங்கியிருந்தாங்களோ வனாந்தரத்தில் அது பக்கமாக வீச பண்ணாராம். வீச பண்ணோன்னு அது தெரியாமல் அது படி டேக் ஆஃப் ஆகி பறந்து வந்துக்கிட்டே இருந்திருக்குது. இவங்க கேம்ப் பண்ணியிருந்த இடத்துக்கிட்ட வந்தோடனே காற்று நின்று போச்சு, டக்குன்னு இறங்கிடுச்சு. 3 அடி உயரத்துக்கு கறி, தரையிலிருந்து 3 அடி உயரத்துக்கு ஒரு நாள் பயண தூரம் வரைக்கும், 40 கிலோமீட்டர் ஒரு நாள் பயணம்னா 40 கிலோமீட்டர் நடக்கலாமா, அவ்வளோ தூரத்துக்கு 40 கிலோமீட்டர் தூரத்துக்கு 3 அடி ஆழத்துக்கு கறி. இது போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமான்னு கேட்டார். ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் வர்றதுக்கு முன்னாடியே ஹோம் டெலிவரி ஆண்டவர் ஆரம்பிச்சிருக்காரு. யாராவது டெலிவரி பண்ண முடியுமா? அப்படி எப்படிப்பா பண்ணுவார், எங்கேருந்து வரும், எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டவங்களாம் வெட்கி தலை குனிகிற மாதிரி கொண்டாந்து வீட்டுக்கு டெலிவரி பண்ணிட்டார். அது எவ்வளோ டெலிவரி பண்ணார், மூக்கு முட்டை திங்கிற மாதிரி டெலிவரி பண்ணார். ஒருத்தர் சொன்னார், இந்த ஆல் யூ கேன் ஈட் அப்படின்றதெல்லாம் அமெரிக்காவில் ஆரம்பித்தது. என்ன இல்லை, அது ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு. எங்கள் ஆண்டவர் ஆரம்பித்த சிஸ்டம் அது. ஆல் யூ கேன் ஈட், அதுவும் ஃப்ரீ, அதுவும் மனாந்தரத்தில் ஆல் யூ கேன் ஈட் சிஸ்டம் கொண்டாந்தார். என்னெல்லாம் பண்ணியிருக்காரு பாருங்கள். ஏன் இதை சொல்கிறாருன்னா, ஒருத்தனுக்கும் நன்றி இல்லை, அதை யோசித்து பார்க்கல, நினைவில் கூட வைக்கல. கர்த்தர் கோபம் மூட்டிகிட்டு இருக்கிறாங்க. தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தாரு, சொட்டு சொட்டாக கொடுத்தாரு. குழாயில் தண்ணி வர்ற மாதிரியா வந்தது? இப்படி லேசாக ஊற்றுமா? அப்படி கிடையாது. ஒரு நாளைக்கு 2 மணி நேரமாக வந்தது கிடையாதுங்க. தண்ணி பீரிட்டு வந்து தான் கண்மலையிலிருந்து அப்படி கொடுத்தாரு. கறி ஆளுக்கு 100 கிராம் நலந்தா கொடுத்தாரு கிடையாது. எவ்வளோ சாப்பிடுன்னு கொடுத்தாரு. அவைகளை அவர்கள் பாளையத்தின் நடுவிலும் அவர்கள் கூடாரங்களும் சுற்றி இறங்க பண்ணினார். அவர்கள் புசித்து திருப்தி அடைந்தார்கள். அவர் இச்சித்ததை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் தங்கள் இச்சையை வெறுக்கவில்லை. அவருடைய போஜனம் அவர்கள் வாயில் இருக்கும்போதே தேவ கோபம் அவர்கள் மேல் எழும்பி அவர்கள் கொளுத்தவர்களை சங்கரித்தது. இஸ்ரவேலின் விசேஷித்தவர்களை மடிய பண்ணிற்று. ஏன்னா என்ன பிரச்சனைனா, கர்த்தரை சோதித்தார்கள். இயேசுவை பிசாசானன் சோதிக்கும்போது அந்த 40 நாள் இயேசு வனாந்தரத்தில் இருந்தப்போ பிசாசு சோதித்தான் இல்லையா? அதில் ஒரு சோதனை என்ன, தேவாலயத்தின் உப்பரையிலிருந்து கீழே தாழ குதியும். சங்கீதம் 91 எழுதியிருக்குது, அதை கோட் பண்ணுறான். தேவதூதர்கள் உங்களுடைய பாதங்களை ஏந்தி கொண்டு கல்லில் இடராதபடிக்கு ஏந்தி கொண்டு போவார்கள்னு எழுதியிருக்கிறதே என்றான். மேலேருந்து குதியுன்றான். எப்படியா விழுந்து சாவாரான்னு பார்க்குறான். அதுக்கு தான் அவன் சொல்கிறான். இவர் சொன்னார், உபாகமம் 6:16 கோட் பண்ணுறார். உபாகமம் 6:16 என்ன தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு தடவை சொன்னார், இந்த மாதிரி அவங்க பண்ணிட்டு இருக்கும்போது சொன்னார், மாறாவில் பண்ண மாதிரி அந்த கசப்பான தண்ணீரை இனிப்பான தண்ணீரை மாற்றினார். அங்கே பண்ண கலாட்டா மாதிரி இங்கே பண்ணாதீங்க,
உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்னார். அந்த வசனத்தை எடுத்து இங்கே சொல்கிறார், தேவனாகிய கர்த்தரை அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணாத அப்படின்னு. ஏன்னா கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரை டெஸ்ட் பண்ணுறது தப்பு அப்படிங்கிறத அங்கே இயேசு சொல்கிறத நாம் பார்க்குறோம். ஒரு தடவை இல்லை, 10 தடவை அந்த மாதிரி அவர்கள் சோதித்தார்கள். கர்த்தர் என்ன செஞ்சாலும் திருப்தி இல்லை, கர்த்தரால் செய்ய முடியாதுங்கிறத ரொம்ப ரொம்ப நல்லா அவங்க நம்புகிறாங்க. கர்த்தரால் செய்ய முடியுங்கிறத நம்பவே இல்லை. அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு மன்னாவை பொழிந்தருளினார், தண்ணியை பீரிட்டு வரும்படியாக செய்தார், தூதர்களின் அப்பத்தை புசித்தார்கள்னு இருக்குது. இப்படியெல்லாம் பண்ணினார். பண்ணியும் அவர்கள் கர்த்தரை சோதிச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன மாதிரி அற்புதமான தேவன், இதை வழங்காதவர்களாக இருக்கிறாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் அற்புதமான தேவன்? நான் சொல்கிறேன், கர்த்தர் மாறிட்டாரா இன்றைக்கி? உங்கள் வனாந்திரத்தில், நீங்கள் இருக்கிற அந்த வனாந்திரத்தில் தேவைகளின் மத்தியில் உங்களை தேடி வந்து உங்களுடைய தேவைகளை சந்திக்க வல்லவராய் அவர் இருக்கிறார். 30 லட்சம் பேருக்கு கறி டெலிவரி பண்ணவர் ஏற்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். உங்களுடைய தேவை என்ன? இன்றைக்கி கர்த்தர் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, கர்த்தர் சந்திப்பாராங்கிற கேள்வி கடமை கிடையாது. கர்த்தரை சோதிக்க வேணாம், கர்த்தரை பற்றி வாயை திறந்து தப்பாக பேச வேணாம். கர்த்தர் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இதனால தான் நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் அதை போதிக்கணும்னு வேதம் சொல்லுது. ஏன்னா வளர்ந்து வரும்போது உலகம் வந்து பெரிய சேலஞ்சிங் பிளேஸாக இருக்கும். பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த உலகத்தில் வந்து மேலே வர்றது ரொம்ப கஷ்டம். 1008 தடைகள், 1008 இடையூறுகள் இருக்கிற ஒரு உலகம், கடினமான உலகம். ஆனால் அவனுடைய உள்ளத்தில் ஆழமாக என்னத்தை போடணும்? கர்த்தர் பெரியவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் அற்புதமானவர், வாசலை திறக்கிறவர், காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர். கர்த்தர் எதுக்காக என் அழைச்சாரோ, தெரிந்து கொண்டாரோ அந்த சித்தத்தை அவரால் நிறைவேற்ற முடியும். 1000 தடைகளையும் தாண்டி அதை நிறைவேற்ற முடியுங்கிறத உள்ளத்தில் நம்ம ஏற்றணும். நம்முடைய உள்ளத்தில் முதல்ல அது ஏறணும், ஏற்றிக்கணும். அப்புறம் அவர்களுடைய உள்ளத்தில் அதை ஏற்ற வேண்டும். ஆமென். நம்ம எல்லோரும் எழுந்திரிச்சு நம்ம ஜெபம் பண்ணுவோம். இன்றைக்கி ஒருவேளை இங்கே இருக்கிறவர்களும் சரி, வெளியே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களும் பல்வேறு தேவைகள் மத்தியில் இருக்கலாம். நான் சொல்கிறேன், இந்த அற்புதமான தேவன் இவர் 30 லட்சம் பேர் கறி சப்ளை பண்ணவர் உங்கள் தேவையும் என்னுடைய தேவையும் அற்புதமாய் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். நம்புங்கள், அவரை நம்புங்கள், விசுவாசியுங்கள். விசுவாசிக்கிறவனுக்கெல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கெல்லாம் கூடும். இன்றைக்கி விசுவாசியுங்க, கர்த்தர் உங்கள் தேவையை சந்திப்பார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. கர்த்தர் அற்புதமானவர், அதிசயமானவர் என்பதை நம்புங்கள், விசுவாசியுங்கள், எதிர்பாருங்கள். நம்ம எல்லோரும் ஜெபிப்போம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி மக்களுக்காக ஜெபிக்கிறோம், பல்வேறு தேவைகள் இருக்க மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பல்வேறு இடுக்கண் மத்தியில், கஷ்டத்தின் மத்தியில், பிரச்சனைகள் மத்தியில் வாழுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, தேவைகளை காண்கிற தேவன், இன்றைக்கும் நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறீர். எங்களுடைய வனாந்தரத்தின் மத்தியில் எங்களுடைய தேவைகளை சந்திக்க அற்புதமான தேவனாய் நீர் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இன்றைக்கும் அற்புதங்களை அதிசயங்களையும் செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அப்படி செய்கிறவர் என்பது எங்களுடைய உள்ளங்களில் ஆழமாய் பதியட்டும் கர்த்தாவே, ஆழமாய் பதியட்டும். எங்கள் நாவிலிருந்து அது வரட்டும் கர்த்தாவே. எங்கள் நாவுகள் உம்மை துதிக்கட்டும். அற்புதம் செய்கிறவர் என்பதை அறிந்து உம்மை துதிக்கட்டும், உம்மை ஸ்தோத்தரிக்கட்டும், அதை கூறட்டும் கர்த்தாவே. தேவைகள் சந்திக்கப்படட்டும், அற்புதமாய் தேவைகள் சந்திக்கப்படட்டும். பல்வேறு இடங்களில் இருக்கிறவர்களுடைய தேவைகளை சந்திப்பீராக. அத்தனை தேவைகளை அறிந்திருக்கிறவர், அவைகளுக்கெல்லாம் சந்திக்க வல்லவராய் இருக்கிறீர். எல்லா தேவைகளை காட்டிலும் பெரியவராய் இருக்கிறீர், அதிசயமானவராய் இருக்கிறீர், அடையாளங்களை செய்கிறவராய் இருக்கிறீர். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அநேகருடைய வாழ்க்கையில் என்னுடைய அற்புதங்களை இன்றைக்கு நடப்பிப்பீராக. ஆசீர்வாதங்களை வருஷிக்க பண்ணுவீராக. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இப்படியே செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களையே உமக்கு என்று அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. இந்த கடந்த காலத்தில் இருந்து, இஸ்ரவேல் ஜனங்களுடைய சரித்திரத்திலிருந்து எங்களுடைய பாடங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள, அவர்களைப் போல இராமல் நல்ல விசுவாசிகளாக இருக்க, தேவனுடைய அற்புதங்களை வாழ்க்கையில் அனுபவிக்க தெரிந்தவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக.
இதிலிருந்து பாடங்களை கற்க உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.